பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்திய தர நிர்ணய அமைவனம். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கம்மிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வருது. நம்ம பிஏஎஸோட மெயின் ஒர்க்குன்னு சொன்னீங்கன்னா ஓரோ பொருளுக்கு தரத்தை உருவாக்குறது தான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட மெயின் ஒர்க்கு. அந்த பொருளுக்கு அந்த தரத்தை உருவாக்கிட்டு அந்த தரம்படி தான் ஒரு மேனுஃபேக்சர் ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்கன்னா அந்த மேனுஃபேக்சருக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்குறது. இந்த லைசன்ஸ் வந்து பல பொருட்களுக்கு பல விதமான சர்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த எல்பிஜி ஸ்டவ்வு, ப்ரெஷர் குக்கரு, சிமெண்ட்டு, ஸ்டீலு, இதுக்கெல்லாம் நாங்கள் ஐஎஸ்ஐ மார்க் லைசன்ஸ் கொடுப்போம். இப்போ தங்க நகை, சில்வர் நகை, இதுக்கெல்லாம் பிஐஎஸ் ஹால்மார்க் சர்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும். இது இல்லாமல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லும்போது சிஆர்எஸ் மார்க், ஒரு 8 ஷேப்பில் சிஆர்எஸ் மார்க்குன்னு இருக்கும். அது வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க். இது வந்து எல்லா மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப், ஸ்கேனர், பிரிண்டர், இந்த மாதிரி ஒரு 49 பொருள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மேலே இந்த மார்க்கு கட்டாயம். ஸோ இந்த 3 மார்க் இல்லாமல் பிஐஎஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுவும் நாங்கள் சர்டிஃபை பண்ணுவோம். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஐஎஸ்ஓ 9001 சர்டிஃபைடு ஆஃபீஸு, ஸ்கூலு, இந்த மாதிரி. ஸோ அந்த சர்டிஃபிகேஷனும் பிஐஎஸ் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஐஎஸ்ஐ மார்க்கில் வந்து மெயினாக வந்து நிறைய பொருட்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில பொருட்கள் வந்து ரொம்ப கிரிட்டிகாலிட்டி, பப்ளிக் ஹெல்த், சேஃப்டி, இதை ஃபோக்கஸ் பண்ணி சில பொருட்களை வந்து கட்டாயப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு, வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, ஸ்விட்சு, கேபிள், நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்பிஜி சிலிண்டர், ப்ரெஷர் குக்கர், இதெல்லாம் வந்து நம்ம அதில் மேனுஃபேக்சர் ஏதாவது அடல்ட்ரேஷன் ஏதாவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இது வந்து உயிருக்கே ஆபத்தாகிற மாதிரி இருக்கிற பொருட்கள். சிமெண்ட்டில் கலர்ப்பு வந்தால் பில்டிங்கே இடிஞ்சு போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி பொருட்களில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணி இந்த பொருட்கள் எல்லாமே ஐஎஸ்ஐ மார்க் இல்லாமல் இந்த பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டாய்ஸ், இப்போ நம்ம ஒரு கடையில் போனோம்னா குழந்தைகளுக்கு டாய்ஸ் வாங்குகிறோம், ஸ்கெட்ச் பென் வாங்குகிறோம், க்ரையான்ஸ் வாங்குகிறோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா, சூக்ஷ்மமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஐஎஸ்ஐ மார்க். ஏன்னா இது எல்லாமே வந்து யூஸ்வலி இந்த 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் குழந்தைங்க நேச்சுரலாக என்ன பொருள் எடுத்தாலும் நேராக வாயில தான் போடுவாங்க. ஸோ அதனால அந்த கண்ட்ரோல் வரத்துக்கு தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கெல்லாம் ஐஎஸ்ஐ மார்க். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 450க்கு மேலே இருக்கிற பொருட்களில் ஐஎஸ்ஐ மார்க்கு கட்டாயப்படுத்தணுள்ளது. இது வந்து ஐஎஸ்ஐ சிட்டு. எல்லா பொருட்களுக்கும் ரேண்டமாக டெஸ்டிங் அண்ட் டெஸ்டிங், அதுதான் பிஐஎஸ். அதனால தான் நீங்கள் எந்த ஒரு பொருளும் ஐஎஸ்ஐ மார்க்கோ பிஐஎஸ் ஹால்மார்க்கோ இருக்கிற பொருட்களை வந்து தைரியமாக வாங்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம இவ்வளோ பொருட்கள் பார்க்குறோம், எவ்வளோ பொருட்கள் ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து நீங்கள் கான்ஃபிடென்ஸாக ஒரு பொருளுக்கு மேலே ஐஎஸ்ஐ மார்க் இருக்குன்னா நீங்கள் கான்ஃபிடென்ஸாக வாங்கலாம். அது வாங்குறதுக்கு முன்னாடியும் அந்த பிஏஎஸ் கேர் ஆப், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப். நம்ம ஃபோனில் பல தரம் ஆப் வச்சுருக்கோம், ஆனால் இது வந்து ஒரு கன்சியூமர் டூல் மாதிரி. ஸோ இது வந்து கட்டாயமாக உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இது வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த ஐஎஸ்ஐ மார்க்கில் இருக்கிற நம்பரை வந்து இதில் போட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நீங்கள் ஜென்யூனாக இல்லைன்னு வெரிஃபை பண்ணலாம். இது பிஐஎஸ் கேர் ஆப். 2வது, தங்க நகையில் ஹெச்யூஐடி. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, 916 இல்லை பிஐஎஸ் லோகோ இருந்தால் இது வந்து பிஐஎஸ் ஹால்மார்க்குன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. பிஐஎஸ் லோகோ இருக்கணும், பியூரிட்டி கேரட்டேஜ் வந்து 22K 916 இந்த மாதிரி ஃபைனஸ் இப்படி போட்டிருக்கணும். இது இல்லாமல் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆதார் ஐடி இருக்கிற மாதிரி ஓரோ தங்க நகை அபவுட் 2 கிராம்ஸ் ஜுவல்லரிக்கு ஒரு ஹெச்யூஐடி, ஹால்மார்க்கிங் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் டிஜிட்னு இருக்குது, 6 இலக்கம் நம்பர். இந்த நம்பர் வந்து ஓரோ கோல்டு ஜுவல்லரிக்கு இன்னும் யூனிக். இந்த கோல்டு, இந்த பிஐஎஸ் ஹால்மார்க் கூட எல்லா தங்க நகைக்கும் கட்டாயம். இது வந்து 2021 ஜூன்லேருந்தே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த எல்லா தங்க நகையும் கட்டாயப்படுத்திருக்காங்க. கடையில் ஒரு தங்க நகை வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு தான் பார்க்க முடியும், நார்மலாக பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த மேக்னிஃபைங் கிளாஸு கடைக்காரர்கிட்ட வாங்கி இந்த மார்க்கை எடுத்து அந்த ஆப்பில் போட்டு இந்த மார்க்கையும் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம்.
கையில் பேங்கிள் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் பேங்கிள் பொருள் வாங்குறீங்கன்னா அதில் பேங்கிள் என்ன பியூரிட்டி, எந்த கடையோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்பில் டைரெக்டாக வரும். இல்லை இப்போ உங்களுக்கு அது போலியானதுன்னா நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துடும். அப்போ இமீடியட்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் அதிலே உடனே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஐஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்கு, ஹால் மார்க்கு, ஐஎஸ்ஐ மார்க்கு, இதே மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, பிரிண்டர் வாங்குறீங்க, இல்லை ஸ்கேனர், வீட்டில் ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க, அந்த டிவிக்கு பின்னாடி அந்த சிஆர்எஸ் மார்க் 8 மார்க்கு இருக்கும். அந்த மார்க்கையும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த பொருளை வந்து செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி இந்த எந்த கம்பெனி, அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸு, ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்தால் அதை உறுதிப்படுத்திட்டு நீங்கள் வாங்க. ஐஎஸ்ஐ டூப்ளிகேட்டாக இருக்குது, தப்பான நம்பர் இருக்குது, எக்ஸ்பயர்டு இருக்குது, இது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இமீடியட்டாக அந்த ஃபோட்டோ எடுத்து எங்கே கடையில் விற்கிறாங்க அதோட ஃபோட்டோ, கடை டீட்டெயில்ஸ் போட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா பிஐஎஸ் வந்து அதுக்கு கண்டிப்பாக 90 டேஸ்க்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இது கட்டாயமாக பண்ணணும். ஐஎஸ்ஐ, ஐஎஸ்ஓ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சில ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்ஸ் இஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து கம்பெனியோட ஒரு சிஸ்டம் சர்டிஃபிகேஷன் தான் தவிர பொருளோட சர்டிஃபிகேட் இல்லை. ஒரு ப்ராடக்ட் ஐஎஸ்ஐ மார்க்டுன்னு சொல்லும்போது அது வந்து பொருள் ஐஎஸ்ஐ கன்ஃபார்ம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி அந்த ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஐஎஸ்ஓன்னு சொல்கிறது வந்து கம்பெனிக்கு இல்லை அதோட யார் மேனுஃபேக்சர் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த சர்டிஃபிகேஷன் சிஸ்டமும் பிஐஎஸ் கொடுப்பாங்க. பிஐஎஸும் ஆனால் யூஸ்வலி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது. அது வந்து ஒரு கிரெடிட் மாதிரி எல்லாருமே இது வாங்கி வச்சுப்பாங்க. பிஐஎஸ் சர்டிஃபைடு, என்கிட்ட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, இல்லை ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா அவன் மேனுஃபேக்சர் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிப்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சிப்ஸ் எங்கேருந்து பொட்டேட்டோ வாங்குறானோ அந்த பொட்டேட்டோ வாங்குறதுலேருந்து செல் பண்ணுற வரைக்கும் அவனோட சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து சேஃப்டி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான், எப்படி கண்ட்ரோல்ஸ் பண்ணுறான், இது எல்லாமே வந்து உறுதிப்படுத்துறது தான் இந்த ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது சிஸ்டம் மேனேஜ்மெண்ட். ஐஎஸ்ஐ வந்து ரிலேட்டட் டு ப்ராடக்ட்.